ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ஜெயிலில் இருக்கிறாரு தினேஷ். அப்போ ஜெயிலில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாளைக்கு உங்களுக்கு ரிலீஸு, ஊரில் போய் என்னென்ன செய்வீங்க அப்படின்னு கூட இருக்கிறவங்க கேட்குறாங்க. எனக்கு முக்கியமான வேலை இருக்குது. ஒரு பொண்ணுகிட்ட நான் மாதம் மாதம் பணத்தை வாங்கிட்டு இருந்தேன். அவனுக்கு வேண்டிய ஒரு ரவுடிகிட்ட போட்டு கொடுத்து என்னை அவனுக்கு தெரிஞ்ச போலீஸ்கிட்ட சொல்லி உள்ளே அனுப்பிட்டாங்க, ஏதோ கேஸெல்லாம் போட்டு. ஆனால் இப்போ நான் ரிலீஸ் ஆகி போகிறேன். என்ன ஜாமீன் எடுக்க கூட ஆள் இல்லை. இவ்வளோ நாள் நான் ஜெயிலில் இருந்துட்டேன். என்கிட்ட 5 காசு இல்லை. எல்லாத்துக்குமே காரணம் ஒருத்தி தான். நான் நல்லா இருந்தேன், குடும்பத்தோடு இருந்தேன். என் பொண்டாட்டியும் என்னை வச்சு பிரிய வச்சு என் வாழ்க்கையும் வம்பாக்கி, நான் முடித்த 2வது கல்யாணத்தையும் வம்பாக்கி எல்லாத்தையுமே சீரழிச்சது ஒருத்தி தான். அந்த ஒருத்தியை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அண்ணே, இப்படி ஜெயிலுக்கு அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்காதுங்க, லைஃப்பை வேஸ்ட் பண்ணாதுங்க அப்படிங்கிறாங்க. நான் ஏன் வேஸ்ட் பண்ண போகிறேன்? இப்போ இதெல்லாம் பண்ணதை வச்சு நான் வெயிட்டாக ஒரு அமௌண்ட்டு கேட்க போகிறேன், இல்லைனா வாழ்க்கையை முடிச்சு விட போகிறேன். இதுதான் மேட்ரு, வேறு ஒன்றுமே இல்லை. அதை நான் பிளான் பண்ணி பண்ண போகிறேன். முன்னாடி மாதிரி அசால்ட்டாக பண்ணி தான் இப்படி ஆயிடுச்சு. என்ன இப்போ யாருக்கும் நான் கேப் கொடுக்காத அளவுக்கு பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சரிண்ணே, நீங்கள் வெளில போன பிறகு எங்கள் ஃபேமிலி எல்லாமே பார்ப்பீங்களாண்ணே அப்படிங்கிறாங்க. அட்ரஸை சொல்லுங்கள், எல்லாமே பார்க்குறேன், என்ன சொல்லணும் அப்படிங்கிறாங்க. சீக்கிரம் ஜாமீனில் எடுக்க சொல்லுங்கண்ணே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படின்னு ஒவ்வொருத்தங்க ஒன்று ஒன்றா சொல்லி விட்றாங்க. சரி ரைட்ண்ணே, எல்லா அட்ரஸுமே சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. வெளில வராங்க. வெளில வந்தோடனே அவருக்கு ஒரு யோசனை வருது. எல்லாருமே ஒவ்வொன்று சொல்லியிருக்காங்க, முதல்ல போய் சொல்லிடலாம். சில நேரங்களில் நம்மளை எதிர்பாராத விதமாக ஜெயிலுக்கு மீண்டும் போக வேண்டியது இருந்துச்சுன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலில் உள்ள நண்பர்கள் வீட்டில் என்னென்ன சொன்னாங்களோ அதை புறம் போய் சொல்லிடுறாங்க. சீக்கிரம் வெளியேறக்கூடிய முயற்சிகளை பண்ணுங்க, உள்ளேருந்து ரொம்ப மனசு சங்கடப்படுறாங்க அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ அவங்க சொல்கிறது. அப்படி அவங்க வீட்டில் கருத்து பரிமாற்றம் பண்ணுறாரு தினேஷ். இப்படி இருக்கும்போது ரோகிணி மேலே பயங்கர காண்டாகுது. அப்போ சாப்பாட்டு கூட வழி இல்லையே, இப்போ தற்சமயத்துக்கு சாப்பிடணுமே என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு ஹோட்டலில் போய் எனக்கு சாப்பாடு வேணும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், வாரமும் போகிறவங்களுக்கு இலவசமாக சாப்பாடு கொடுத்தா சரி வராது. நீங்கள் ஒரு ரோட்டு கடையில் இப்படி வேலை கேட்குறீங்க, வேலை கொடுக்குற அளவுக்குலாம் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி ரைட் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இன்னொரு ரோட்டு கடையில் வேலை பாருங்க தம்பி, வேலை பார்த்தா சம்பளம் இன்றைக்கி ஒரு நாள் சம்பளம் 200 தருவேன், சாப்பாடு தருவேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலையை பார்த்து ஒரு 200 சம்பளம் வாங்குறாரு. 200 உழைச்சி என் வயிறு நிரப்புது அளவுக்கு ஆயிடுச்சு இந்த தினேஷுக்கு. எல்லாத்துக்குமே காரணம் இந்த ரோகிணி தான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வெறியேற்றுறாங்க. இந்த 200 கூட எதுக்கு அப்படின்னு சொன்னால், அவன் பையன் எங்கே இருக்கான் ஏது இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் நேராக குமரிபாளையத்துக்கு போகிறாங்க. குமரிபாளையத்தில் கிறிஷு பாட்டியும் ஊரை காலி பண்ணிட்டாங்க. அப்போ எங்கே போயிருக்காங்கன்னே தெரில அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் சொல்கிறாங்க. அப்போ தான் அவருக்கு ஒரு யோசனை வருது. எப்படியும் ஒரு ஸ்கூலில் படித்தோம்னா அந்த ஸ்கூலில் போய் நம்ம கேட்டால் இவங்க எந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்காக டிசி கேட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நேராக அந்த ஸ்கூலுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி கிருஷ்ணன் ஒரு பையன் அவங்க படித்தாம்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவங்களுக்கு நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. அவங்களோட ஃபாதர் அப்படிங்கிறாங்க. ஃபாதரா? ஆமாம் ஃபாதர் தான். எனக்கு என் வீட்டம்மாவுக்கு மன வருத்தம், குழந்தைய சொல்லாமல் தெரியாமல் கூப்பிட்டு போயிட்டாங்க. நான் உடையில பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அவங்க எங்கே போயிருக்காங்க ஏது போயிருக்காங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க. சென்னையில் ஒரு ஸ்கூலில் போய் சேர்க்கப்படணும்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. மேடம் தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு அந்த ஸ்கூல் அட்ரஸ் மட்டும் சொல்லுங்கள், நான் மற்றபடி எந்த பிரச்சனையும் பண்ணுறது கிடையாது. இந்த ஸ்கூலில் தான் அவன் படிக்கான்னு தெரியும், நான் பார்க்க கூட வந்தது கிடையாது. ஆனாலும் எனக்கு அவனை பார்க்கணும் போல இருக்குது மேடம், நான் பார்த்துட்டு ஒரு வாட்டி போயிடுவேன், அதனால் அட்ரஸ் மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ கெஞ்சி கேட்குறதுனால சொல்கிறேன், யாரோட தகவலையும் யாருக்கும் கொடுக்கக்கூடாது தான். நீங்களும் அவங்க பெற்றவங்க தான், ஆனால் அவங்க சேர்த்தது அவங்க. இருந்தாலும் அவங்க இந்த ஸ்கூலுக்கு போயிருக்காங்கங்கிறத மட்டும் என்னால் சொல்ல முடியும். அவங்க சென்னையில் இந்த இடத்துல இந்த ஸ்கூலுக்கு போயிருக்கிறாங்க, அங்கே போய் அட்மிஷன் போடுறாங்க. நான் கூட அந்த ஸ்கூலில் ஹெச்எம்கிட்ட பேசினேன். நான் பேசின பிறகு தான் அவங்க முழுமையாக சேர்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, ரொம்ப நன்றி மேடம் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. நேராக வெளில வராங்க. வெளில ஐயோ ரோஹிணி, இவ்வளோ வேலை பார்த்து வச்சுருக்கியா? நான் அசால்ட்டாக ஜெயிலேருந்து உன் பையன் கூட இருந்து ஒரு செல்ஃபி எடுத்து உனக்கோ உன் புருஷனுக்கோ உன் வீட்டில் உள்ளவங்களுக்கோ அனுப்புனா ஆட்டோமேட்டிக்காக சீன் ஓவர் ஆயிருன்னு பார்த்தா நீ எனக்கு ட்விஸ்ட்டு கொடுக்குறியா? ட்விஸ்ட்டு, சரி ரைட் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த ஸ்கூலுக்கு போகிறாங்க. அங்கே கிரிக்கெட் விளையாட்டு நடந்துகிட்ருக்கு. அங்கே பார்க்குறாங்க, கிறிஷ் பயங்கரமாக விளாண்டுட்டுருக்காரு. ஓ, உன் பையனை பயங்கரமாக உருவாக்கிட்டு இருக்கியா? சரிதான், நான் அங்கே களி தின்ட்டு கிடக்கேன், நீ உன் ஃபேமிலியை ரொம்ப ஸ்டடி பண்ணியிருக்க, சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியே அப்படின்னு சொல்லி அந்த பையனை தூக்குறாங்க. இங்கே யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படிங்கிறாங்க.
நான் உனக்கு சொந்தக்காரர் தான், உங்கள் அம்மா தான் அனுப்பிவிட்டாங்க அப்படிங்கிறாங்க. யார் எங்கள் அம்மா அனுப்பிவிட்டாங்களா அப்படிங்க. அம்மா அனுப்பிவிட்டாங்க, இந்த சாக்லேட் இப்படி தம்பி அப்படிங்கிறாங்க. அந்த ஆளை சாக்லேட்டை கொடுத்துட்டு செல்ஃபி எடுக்கிறாரு. செல்ஃபி எடுத்து சரி தம்பி விளாடு தம்பி, சூப்பர் தம்பி, சூப்பராக விளாண்ட, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி வேகப்படுத்துகிறாங்க. படுத்துட்டு கொஞ்சம் தள்ளி வராங்க. அந்த வாட்ஸ்அப்பில் அதை அனுப்புகிறாங்க ரோகிணிக்கு. அனுப்பிட்டு என்ன கல்யாணி எப்படி இருக்க அப்படிங்கிறாங்க. ஏய் நீ கிறிஸ்ட போன அப்படிங்கிறாங்க. நான் குமரிபாளையத்துக்கு தேடி போனேன், நீ வந்து இங்கே சேர்த்துருக்க, அது எனக்கு தேவையில்லை, நான் உன்னை சந்திக்கணும். எப்போ சந்திக்கிறது அப்படிங்கிறாங்க. உன்னால் நான் எதுக்கு சந்திக்கணும் அப்படிங்கிறாங்க. சந்திச்சு ஆகணும் கல்யாணி, சந்திச்சு ஆகணும், இந்த இடத்துக்கு வா அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துக்கு போகிறாங்க ரோகிணி. போனோன்னே எனக்கு இங்கே பாரு, எனக்கு சுற்றி உழைச்சி பேசலாம்னு தெரியலை. முன்னாடி மாதம் மாதம் செலவு தந்துட்டுருப்பேன், அதுக்கப்புறம் உனக்கு தெரிஞ்ச ஒரு ரவுடியை வச்சு என்னை வந்து என்ன செஞ்சிட்டேன், ஜெயிலுக்கு அனுப்பிவிட்டேன். அவங்களுக்கு தெரிஞ்ச ஆஃபீஸர்ஸ் வச்சு அனுப்பிவிட்டேன். நானும் இப்போ ரொம்ப நாளாக உள்ளே இருந்துட்டேன். என்ன வெளியெடுக்க கூட ஆள் கிடையாது. என் வாழ்க்கையை முடிச்சு விட்டு என் 2வது வாழ்க்கையை காலி பண்ணி என் குழந்தை குட்டியெல்லாம் என்னால் பார்க்க முடியாமல் என் வேலையை போக வச்சு இவ்வளவும் பண்ணது நீ தான் அப்படிங்கிறாங்க. நீ தான் வாழ்க்கை எப்படி ஆவது காரணம் அப்படிங்கிறாங்க தினேஷை ரோகிணி. ஆமாம்மா, என் வாழ்க்கை எல்லாதும் ஆவது காரணம் நான் தான். யார் என்ன தப்பு செஞ்சால் உனக்கு என்ன, நீ எதுக்கு சொல்கிற, நீ சொல்ல போய் தான் என் வாழ்க்கை எல்லாமே போயிடுச்சு. நீ 1000 தப்பு பண்ணுவ, அது நியாயம். நான் ஒரு தப்பு பண்ணால் அது நீ தனியாயமா? எனக்கு வந்து நீ மாதம் மாதம் காசு கொடுத்துருந்த, அது போக உனக்கு வேண்டிய ஆள் வச்சு என்னெல்லாமோ என்ன பண்ணிட்டேன். இந்த கடுப்பெல்லாம் நான் ஜெயிலில் உட்காந்து ரொம்ப யோசனையாக பண்ணிகிட்டு இருந்தது தான். சரியா, நான் ஜெயிலேருந்து லெட்டர் அனுப்புனதை வச்சது எல்லாமே உன் புருஷனுக்கு எனக்கு தெரிஞ்சவங்க மூலமாக தான். சரியா, அவனை பயங்காட்டணுங்கிறது தான். அவன் ரொம்ப பயந்தாங்களேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அது போக உன்னை பற்றி விஷயம் தெரிஞ்சிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக அவனோட வாழ மாட்டான், அதுவும் எனக்கு தெரியும். சரியா, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நான் கேட்குற 30 லட்ச ரூபாயை தந்துட்டு உனக்கு எனக்கும் சம்மதம் இல்லைன்னு ஒரு பத்திரத்தில் எழுதி தந்துடுறேன் வச்சுக்க, அதோட சீன் ஓவரு. இதுதான் நீ செய்யக்கூடிய எனக்கு கைமாறு அப்படிங்கிறாங்க. இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு கேட்குறேன், என்கிட்ட ஏது இவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ என்ன வேணாலும் பண்ணுவ, இவ்வளோ தில்லாலங்கடி வேலை பார்க்குறவ என்ன வேணாலும் பண்ண முடியும். சரியா, நீ ஃபாரின்லேருந்து வந்த மாதிரியும் பெரிய பணக்காரி மாதிரியும் அங்கே பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்க. உன் மாமியார் வீட்டை ஏமாற்றி நீ அங்கே சாப்பிட்டுட்ருக்க. என்ன பார்லரையும் விசாரித்தேன், நல்லா விசாரித்தேன். நீ தான் ஓனரு, பக்கா ஓனர்னு சொல்லிட்டாங்க. எம்மா அங்கே வேலை பார்த்துக்கிட்டு அந்த பார்லரை நடத்துகிற மாதிரி ஏமாத்துறது வைக்கிறது, இவ்வளவு தில்லாலங்கடி வேலை பார்க்குற ஒன்றால் 30 லட்ச ரூபா பரட்ட முடியாதா? அசால்ட்டாக நீ பரட்டிடுவ. எப்படின்னாலும் நீ பரட்ட தகுதி உனக்கு இருக்குது. உனக்கு 2 நாள் டைம் தரேன், என்ன பரட்டி கொண்டு வரேன், இதே இடத்துல சந்திக்கும், நான் ஃபோன் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. இங்கே ரோகிணிக்கு சரியான கடுப்பு. வித்தியாட்ட சொல்கிறாங்க, அவனை நான் சும்மா விடவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏண்டி என்னடி செய்ய போகிறான், அவன் பேரும் 30 ரூபா கேட்கானே அப்படிங்கிறாங்க. நம்ம தெரியாமல் அந்த ஸ்கூலில் போய் சேர்த்துட்டோம், பழைய ஸ்கூலில் அட்ரஸ் சொல்லிட்டாங்களே என்னமோ தெரில அப்படிங்கிற, அதே எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் இவனுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாவும் ரோகிணி உட்காந்துருக்காங்க. ரோகிணி ரொம்ப அழுகுறாங்க. இப்போ என்ன செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரே வழி தான் இருக்குது அப்படின்ட்டு இருக்கும்போது டபார்னு சிட்டி ஃபோன் அடிக்கிறாங்க ரோகிணிக்கு. என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் ஆஃபீஸ் வரைக்கும் வந்துட்டு போமா அப்படிங்கிறாங்க. நீ எதுக்கு கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு வட்டி பணம் எல்லாம் ஒழுங்காக தானே கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. உடனே மறுபடியும் கால் பண்ணுறாங்க. சிட்டி நான் வட்டி பணம் எல்லாம் கரெக்டாக தானே தந்துட்டுருக்கேன், எனக்கு ஏன் நீங்கள் கால் பண்ணி வர சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேறு ஒரு கதை பேசணும் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வா நம்ம சிட்டி ஆஃபீஸரை போய்ட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. அப்போ என்ன சிட்டி வர சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருமா, எனக்கு ஒரு உதவி நீ செய்யணும் அப்படிங்கிறாங்க. என்ன உதவி அப்படிங்கிறாங்க. அதை நான் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் முத்து இருக்காமல, அவன் செல்லில் ஒரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோ வந்து நீ வந்து வெளியிட்டேன்னா போதுமானது. உங்கள் வீட்டில் உங்கள் மாமியார்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபா காணாமல் போச்சுல்ல, அதை திருநதும் சத்தியா தான். அந்த வீடியோ அவன் செல்லில் தான் இருக்குது, அதை நீ எடுத்து எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணணும். அந்த வீட்டில் மீனா இருக்கக்கூடாது, அந்த முத்துக்கும் அந்த வீட்லேயும் சண்டை வரணும், இந்த மாதிரி இருக்கணும். ஆனால் சத்யாவும் ஜெயிலுக்கு போகணும், அந்த மாதிரி நீ பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இதை நான் பண்ணதுனால என்ன ஆக போகுது உங்களுக்கு அப்படிங்கிற. அந்த முத்து எல்லா வகையிலையும் நீ வந்து சிண்டிக்கிட்டே இருக்கான், அவனுக்கு நான் பாடம் கற்பிக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே எனக்கு ஒரு உதவி செய்யணும் சிட்டி அப்படிங்கிறேன். என்ன அப்படிங்கிறாங்க. நான் அவங்ககிட்ட ஒருத்தன் சொல்லணும்ல என்ன வந்து டார்ச்சர் பண்ணதான்னு சொல்லிட்டு, அவன் வந்து இப்போ ஜெயிலேருந்து வெளியே வந்துட்டான் அப்படிங்க. சரி வந்து என்கிட்ட வந்து ரொம்ப பணம் கேட்குறான், இல்லைன்னா நான் வந்து உன்னை பற்றி சொல்லிடுவேன் வச்சிடும்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிகிட்ருக்கான். அவனை எப்படியாவது இப்போ நீங்கள் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அவன் பக்கத்துலேயே வராத அளவுக்கு பண்ணி விட்றேன், நான் சொன்னதை நீ பண்ண, நீ சொன்னதை நான் பண்ணிடுறேன்,
இதில் உனக்கு என்ன அப்படின்னா, நீ வாங்கின அசலையும் தர வேண்டாம், வட்டியும் தர வேண்டாம். இல்லைங்கிட்ட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முத்து செல்லில் இருக்க வீடியோ நீ எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான் அப்படிங்கிறாங்க. பாருங்கள், நான் சொல்கிற வேலை ரிஸ்க்கு தான், ஆனால் நீங்கள் செய்யணும். உங்கள் வீட்டில் தான் இருக்குது. நீங்கள் நினச்சிங்கன்னா எடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, அவனுக்குன்னு தனியாக ரூம்போ ஏதோ கிடையாது. இப்போ நான் வந்து திடீர்னு போய் இதை எடுக்க வைக்க வாய்ப்புகள் கம்மி தான் அப்படிங்கிறாங்க. பாருங்கள் ரோகிணி, உங்களை பற்றிய ரகசியம் தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறான். அவனை நான் வந்து பார்த்துக்கிறேன். அது போக நீங்கள் வாங்கின பணம் ரூபா கூட தர வேண்டாங்கிறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறாங்க. சரி சிட்டி, இதை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறேன், எனக்கும் கடன் இல்லாமல் ஆயிரும்ல அப்படிங்கிறாங்க. ரைட்டு, அப்படியே பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. இங்கே சிட்டிக்கு பயங்கர சந்தோஷம். அந்த முத்து மீனாக வளர்ந்துக்கிட்டே போகிறாங்க. இதை நான் பார்த்துட்டே இருக்கணுமா. சிறந்த தம்பதின்னு ₹1,00,000 பரிசு வாங்குகிறாங்க. அது போக வந்து தான் ஃப்ரெண்டு வந்து அப்பாவுக்கு 60வது பிறந்தநாள் கொண்டாடுறான். இதுக்கு இவன் பணம் கொடுத்து கொண்டாட வைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறானுங்க எல்லோரும். அவ்வளோத்துக்குள்ளே பணம் வந்துருச்சா இவங்களுக்கு? என் முன்னாடியே இது முத்து தோரணம் பண்ணிட்டாலேயும் நான் பார்த்துட்டு இருக்கணுமா? அவன் மச்சினன் வச்சு நம்ம என்ன செய்வோம்? கண்ணை குத்துவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசுக்கு நினைக்கிறாரு. இங்கே உடனே அந்த நேரத்தில் சத்யா வராரு. என்ன சிட்டி, ரோஹிணி வந்துட்டு போகிறா அப்படிங்கிறாங்க. அவள் பணம் வாங்கியிருக்கால, வட்டி கொடுத்துட்டு போகிறா அப்படிங்கிறாங்க. வட்டி கொடுத்துட்டு போகிறாளா? அதான் வட்டி கொடுத்துட்டால அப்படிங்கிறாங்க. வட்டி கொடுத்துட்டாளா? அப்போ ஏன்டி தந்திருக்கா? சரி வந்த வரைக்கும் அவன் தானே அப்படிங்கிறாங்க. ஓ, வட்டி கொடுத்ததே மறந்து தராளா? சரி, ரொம்ப சூப்பர் தான், இப்படி ஆட்கள் தான் நல்லது தான் அப்படிங்கிறாங்க. என்ன சிட்டி, இப்போ ஒரு மாதிரி இருக்கு என்ன பார்த்தோன்னா அப்படிங்கிறாங்க. ஏன்டா ஒரு மாதிரி இருக்கு, நீ நண்பன்டா, டேய் ஜூஸ் வாங்கிட்டு வாடா எனக்கு சத்தியாகும் அப்படிங்கிறாங்க. ஜூஸ் வாங்கிட்டு வராங்க. ஆஃபீஸ்லாம் சூப்பராகவே ரெடி பண்ணிட்டியா சிட்டி அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஏசி ஒழுங்காக ஒர்க் ஆகலை, சுற்றி கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை, ஃபோட்டோஸ்லாம் அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் சிட்டி, என்ன அக்கா மாமா அப்படி இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு என்ன நல்லா இருக்காங்க, மாடியில் வீடு கட்டுறதுக்குள்ள முயற்சிகள் இறங்குறாங்க அப்படிங்கிறாங்க. ஓ, மாடியில் வீடு கட்டுறாங்க, கட்டட்டும் கட்ட விட்டா தானே அப்படின்னு சொல்லி முத்து ஒரு சிட்டி நினைக்காரு முத்தை. உடனே என்ன சிட்டி, வேறு எதுவும் கதையா அப்படிங்க? ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி, நீ வேணா பணத்தை கொடுத்து உங்கள் மாமா மாடியில் ரூம் கட்ட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. நான் கொடுத்தா வாங்க வர அவனை தெரியாதா அப்படிங்கிறாங்க. அது அப்படி தான், மாமா ரொம்ப இது பண்ணுவார், பிகு பண்ணுவார் அப்படிங்கிறாங்க. அக்காட்ட கொடுக்க வேண்டியதானடா அப்படிங்கிறாங்க. எங்கள் அக்கா அதுக்கு மேலே நேர்மை நியாயம்னு பேசிகிட்டு இருக்கோம். நேர்மையை வச்சு அரைக்குள்ள அரிசி கூட வாங்க முடியாது என்ன, ஆனால் எங்கள் அக்கா அதை தான் பேசிகிட்டு இருக்கோம், பிழைக்க தெரியாதவங்க சிட்டி அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, உனக்கு எக்ஸாம் இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, நல்லா படி, என்ன அப்படி சத்யா, இது ஒரு 5,000 வச்சுருக்கு, செலவுக்கு வச்சுக்க அப்படிங்கிறாங்க. எனக்கு தான் சம்பளம் தண்டியா சிட்டி அப்படிங்கிறாங்க. இல்லை எக்ஸாம் எழுத போகிற, அங்கே வெளில சாப்பிட வேண்டியிருக்கும் அதுக்கு தான் அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. உடனே கூட இருக்கவர் சொல்கிறாண்ணே, சிட்டி என்ன மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல நண்பர் கிடைக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும், தெரிஞ்சதுனால தான் நான் சிட்டி கூட இருக்கேன். எங்கள் மாமாவா சிட்டியானா சிட்டி தான் எனக்கு முக்கியம், எங்கள் குடும்பமாக சிட்டியானா சிட்டி தான் முக்கியம் எனக்கு அப்படிங்கிறாங்க. சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அண்ணே, சத்யாட்ட சொல்லி பார்த்தேன், உங்களை தான் முக்கியங்கிறான் அப்படிங்கிறாங்க. ரைட்டு, அப்படியே வச்சுக்கணும். ஆனால் அங்கே திருக்கத்தான் செய்யணும். ஏதாவது ஒரு வசமான ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், எதையாவது ஒன்று பண்ணிவிட்டு சத்யாவை கையை காட்டி விட்டு போயிடணும். நம்ம பண்ணது 2ஆம் நம்பர் பிஸ்னஸில் எல்லாத்தையுமே சத்யாவை தான் ஓனர் மாதிரி காமிச்சிருக்கு. ஏதாவது மாட்டினாலும் சத்யா தான் மாட்டுவான் என்ன. அது போக அவன் படித்தவன் வச்சவன்னு சொல்லிட்டு என்னத்தையாவது பேசி அவன் வெளியே வர பார்ப்பான். அவன் வெளியே வரல, மாட்டினா அவன் தான் மாட்டுவான். அப்படி அசிங்கப்பட்டாலும் இவனால் முத்து தான் அசிங்கப்படுவான். நான் தப்பிச்சுப்பேன், அதுக்குள்ளே எல்லா வேலையுமே நான் பார்த்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே நான் அப்போ நம்மளாம் மாட்ட மாட்டோமா அப்படிங்க, நம்மளாம் ஊருக்கு மாட்ட மாட்டோம். இந்த கதை மாட்டிச்சு, வட்டி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி தான், நம்ம பண்ணது 2ஆம் நம்பர் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி தான், எல்லாத்துக்கும் மாட்டுறது சீட்டு அவன் தான் மாட்டுவான், சத்யா தான் மாற்றுவான். ஆனால் ஓனர் அவன் தான், பேருக்கு நம்மகிட்ட சம்பளம் வாங்குறான், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவனை தான் ஓனர் ஆக்கி வச்சுருக்கு. வரவு செலவு, பணம் வாங்குறது, போடுறது எல்லாமே அவன் பேரில் தான் நடந்துகிட்ருக்கு. ஆனால் பணத்தை நம்ம எடுத்துகிட்ருக்கோம், ஆனால் அவன் கையெழுத்து நம்ம போட்டு எடுத்துகிட்ருக்கோம் எல்லாத்துலேயுமே, பேங்க்லேருந்து எல்லாமே செட் பண்ணி தானே, அதனால் மாட்டுது அவன் தான் மாட்டுவான் அப்படிங்கிறாங்க. சூப்பர்ண்ணே அப்படிங்கிறாங்கண்ணே. இந்த முத்து வீட்டில் ஒரு கொண்டியை போட்டு விட்டிங்களே, சரியாக வருமா அப்படிங்கிறாங்க. ரோஹிணி பக்கா பொண்ணு, அவள் ஏதோ ஒரு தில்லாலங்கடி பண்ணுறா, பண்ண போய் தான் வந்து அந்த பிஏன்னு சொல்கிறாங்களே தினேஷ் ஏதோ பண்ணுறான். அவனை கூப்பிட்டு என்ன வரணும் விசாரித்து ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்போம், நாளைக்கு இந்த ரோஹிணி வேறு கதைக்கு யூஸ் ஆகுவா. ஏன்னு கேட்டால் இந்த ஒரு வீடியோ விட்டுட்டு முத்து வாழ்க்கையை முடிச்சு விட்ருவா. அடுத்தாப்புல குறை ஏதாவது தொங்குதுன்னா அவளை வச்சு ஏதாவது பண்ணிக்கலாம்ல. அது போக அவள் பார்லர் வேலை பார்க்க நல்ல வழி வாய்ப்புள்ள பொண்ணு தான். அவன் புருஷன் வேறு ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கான். ஏன் இந்த தினேஷ் பண்ணது நம்ம ஏன் பண்ணக்கூடாது? தினேஷ் 30 லட்ச ரூபா கேட்கான், நம்ம கூட ஒரு 20 லட்சம் கேட்போம், இல்லைன்னா கடையில் எழுதி கேட்போம் அப்படிங்கிறாங்கண்ணே. சமாளிண்ணே அப்படிங்கிறாங்க.
செம ஆளோ ஏதோ இல்லையோ அந்த தினேஷ் எங்கே இருக்கான் எது இருக்கான்னு விசாரித்து அவனை தூக்குறோம். தூக்கி இந்த மாதிரி அவன் இவன் ரோஹிணியை பற்றி எல்லா விஷயத்தையுமே ஒரு வீடியோவாக அவன் பேசுகிற அளவுக்கு நம்ம பதிஞ்சிடணும். பதிஞ்ச பின்னாடி நம்ம அவளை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு 4 கொடுப்பு கொடுத்து இந்த பக்கத்தில் வந்தால் பிச்சிருவோம்னா கிளம்பிடுவோம். அதுக்கப்புறம் ரோஹிணி நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடுவோம். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்மளை மாதிரியே வேறு ஆள்கிட்ட போயிட்டா அப்படிங்கிறாங்க. அதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். அந்த பொண்ணுக்கு அந்தளவுக்குலாம் விவரம் கிடையாது. ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கா. அவளுக்கு தெரிஞ்ச ஒரு 2ஆம் நம்பர் பிஸ்னஸ் பண்ண நம்ம மாதிரி தான் தெரியுது. அதனால் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. முத்து எதிராக இருந்தாலும் நம்ம முட்டிக்கிட்டு மோதிரின்னு நினைக்கலாம். ஆனால் முத்துக்கும் இவளுக்கும் ஆகாது. அப்போ முத்துக்கிட்டே போக மாட்டான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் இன்னும் நீங்கள் முத்துக்கு பேப்பர் தான் செய்தீங்களா அப்படிங்கிறாங்க. முத்துலாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாடா. ஆனால் முத்து கொஞ்சம் டஃப் கொடுப்பான்னு உனக்கே தெரியும். கொஞ்சம் வீம்பு பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு வேண்டியவனு நிறைய பேர் வச்சுருக்கான். நிறைய பேர் நல்லது செஞ்சதுனால அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கானுங்க. அதுதான் நம்மளுக்கு கடுப்பு, வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம தொழில் பண்ண முடியல. அந்த கார் ஸ்டாண்டில் வட்டிக்கே போட முடியல. அந்த கார் ஸ்டாண்டை வச்சு மாதம் எனக்கு 2 லட்ச ரூபா வருமானம் வந்துட்டுருக்கும். அந்த 2 லட்ச ரூபாய்க்கு எடுத்தது அவன் தான். அது போக முத்து என்றைக்கு மேலே கை வச்சானோ அன்னையிலேருந்து தொழிலே டேமேஜ் ஆகி போச்சு. ஒருத்தவன் திருப்பி தர மாட்டான். சிட்டி பார்த்துக்கலாங்கிறான் என்கிட்டே. அப்போ எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். இவனை மட்டும் நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சிட்டிக்கிட்ட மோதினா இவனுங்க இருக்க முடியாது அப்படிங்கிற நிலையை உருவாக்கிடலாம். அப்படி உருவாக்கிட்டான்னு இந்த சென்னை சிட்டி சாம்ராஜ்யமே நம்மளுக்கு தான் அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அதனால தான் அது பண்ணிகிட்ருக்கேன். அந்த முத்து பண்ண சின்ன சேட்டையால் எனக்கு தொழிலே பாதிக்கு. அதனால் அவனை இங்கே வச்சே பார்க்கக்கூடாது. அதனால தான் அவனை கிளப்புன்னு நினச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. சூப்பர்ண்ணே, அப்போ அப்படியே பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க. அதனால தான் இது பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரோஹிணி அது சம்மந்தமாக இறங்கிட்டலான்னு சொல்லிட்டு கேட்போம்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க. ரோஹிணி எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ தான் ஃப்ரெண்டு வீட்டுக்கிட்ட வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டில் போய் அந்த செல்லத்தான எடுக்க சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க முத்து ஈவினிங் தான் வருவார். இப்போ முத்து வீட்டுக்கு வரமாட்டாப்புல அப்படிங்கிறாங்க. ஓ அப்படி சொல்கிறீங்களா, அவங்க கார் ஸ்டாண்டில் இருப்பான். சரி 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 அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோஹிணி வித்யாட்ட சொல்கிறாங்க, வித்யா பார்த்தல அந்த சிட்டி அவன் ஒரு வேலை சொல்லியிருக்கான். அதை சொன்னால் எனக்கு பணமும் தர வேண்டாம் ஒன்றும் தர வேண்டாம்னு சொல்கிறான். இது சூப்பராக வந்துடுமா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு ரோஹிணி, கதை ரொம்ப ரிஸ்க்கு. தினேஷை அவன் பார்த்துக்குறாங்க. முத்துட்ட செல் எடுத்து அந்த வீடியோவை நீ இது பண்ணணுங்க. ஆனால் அந்த வீடியோ யார் ஃபார்வேர்டு பண்ணானுங்க விஷயம் தெரிய வரும். ஏன்னா முத்துக்கும் மீனாவுக்கும் பயங்கரமாக அந்த சுருதி பிள்ளை சப்போர்ட் பண்ணுது. சுருதி பிள்ளை டெக்னாலஜியும் தெரியும், நல்ல வசதியான பிள்ளை. எதனாலும் அதை மேனேஜ் பண்ண அந்த பிள்ளைக்கு முடியும். 1. 2வது சிட்டி பிஏ ஏதாவது பண்ணி பிஓக்கு ஏதாவது ஆகிட்டுனாலும் அதுக்கு நீ தான் பொறுப்பு அப்படிங்கிறாங்க. சிட்டிலாம் பயங்கரமான ஆளுடி, அவனே பார்த்துப்பான் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே அவன்கிட்ட சொன்னேன், இவ்வளோ காலம் ஜெயிலில் அனுப்புனது அவன் தானே அப்படிங்கிறாங்க. அது வேறு விஷயம்டி. அவன் ஜெயிலுக்கு போகாத வரைக்கும் தினேஷுக்கு அந்த பயம் இருக்கும். இப்போ உள்ளேயும் போயிட்டு வந்துட்டான். அவனுக்கும் நிறைய பேரை தெரிஞ்சிருக்கும். சரியா, அவன் ஒரு ரவுடியெலாம் ஃப்ரெண்டு வச்சுருக்கான், அவன் பேருக்கு அவன் இருக்கான்னு அவனே சொல்கிறான். அது போக 2-3 ரவுடியும் வேறு மனோஜுக்கு லெட்டர் கொடுக்கலாம் அனுப்புகிறான். இப்படிலாம் நடக்குது. அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு மேடு பள்ளம்னா என்ன செய்வேன் அப்படிங்கிறாங்க. என்னடி நீ வேறு பயங்காட்டுத அப்படிங்கிறாங்க. பயங்காட்டடி, இப்படிலாம் வாய்ப்புகள் இருக்குது, நம்ம அதில் எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிறத அவன்கிட்ட சொல்கிறேன். வேறு ஒன்றும் நான் தப்பாக சொல்லலை. இப்படி இருக்குது, நீ எப்படி பண்ணிடுவ அப்படின்னு பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது மனோஜ் ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து ரோகிணி உன் ஃப்ரெண்டுக்கு பணத்தை கொடுத்துட்டியா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் மனோஜ் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் லேட் பண்ணி தான் சூப்பராக இருந்திருப்பேன் அப்படிங்கிறேன். என்ன அப்படிங்கிறாங்க. இப்போ தான் சந்தோஷ் ஃபோன் அடித்தான், 20க்கு கேட்குறான், 20 வட்டிக்கு கேட்குறான் அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் சொல்கிறீங்க அப்படிங்க. ஆமாம் ரோகிணி, அது பயங்கரமான பிஸ்னஸாக இருக்குது. அவன் ஒரு 5 ரூபா கேட்டிருக்கான் அப்படிங்கிறேன். என்னது எவ்வளோ, 5 ரூபாயா? 5 லட்ச ரூபா கேட்டிருக்கான். கொடுத்தோம்னா 20 எவ்வளோ ஆச்சு? 5 × 20 1 லட்ச ரூபா ஆச்சு. 5 லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ ஆச்சு? 1 லட்ச ரூபா ஆச்சுல நம்மளுக்கு அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், 20ன்னா 1 லட்ச ரூபா ஆச்சு. மாதம் 1 லட்ச ரூபா வந்துடும் 5 லட்ச ரூபாய்க்கு அப்படி இப்படிங்கிறாங்க. மனோஜ் நீங்கள் சொல்லதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, நம்ம பிஸ்னஸோடு அது பக்காவாக இருக்குது, நான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் யோசனை பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, இந்த தொழில் விட்டால் போகாது, சந்தோஷத்தை பற்றி உனக்கு தெரியும், ரொம்ப தெளிவாக தந்துடுவான் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சந்தோஷ் வராரு. நான் வேண்டியவங்களுக்கு தான் வாங்கி கொடுங்க, அவங்ககிட்ட பேப்பரில் வாங்கி தரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு வட்டியை நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு 1 லட்ச ரூபாய் கொடுத்துருக்காரு. 4 லட்ச ரூபாய் கொடுக்காரு. 5 லட்ச ரூபா அவனுக்கு தந்திருக்கேன். ஆனால் 4 லட்ச ரூபா தான் உனக்கு தர வேண்டியது, 1 லட்ச ரூபா எனக்கு லாபம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி பயங்கரமான மேட்டர்லாம் இருக்குது, உன்னை சீக்கிரம் நீ பெரிய ஆள் ஆக்கி கொடுத்தேன் பாரு அப்படிங்கிறாங்க.
உடனே சந்தோஷ் அதை வாங்கிட்டு ஒரு வேண்டிய ஆள்கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவர் பாட்டில் போகிறாரு. இந்த சூழ்நிலையில் ஒரு வண்டிக்காரன் தட்டிடுறான். வண்டிக்காரன் தட்டினோன்னே பொத்துன்னு கீழே விழுதாரு. லைட்டாக அடிபட்டுருது. அடிபட்டோன்னே பக்கத்தில் இருக்கவங்க ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறாங்க. சுயநினைவை இழந்துடுறாரு. யார்கிட்ட பணம் கொடுத்தேன் என்ன வரும்னு அவருக்கு தெரியல. இந்த சூழ்நிலையில் மறுநாள் கால் பண்ணி பார்க்குறாரு மனோஜ். அவர்கிட்ட இருந்து எந்த பதிலுமே இல்லை. இங்கே நாள் முயற்சி பண்ணி பார்க்குறாங்க ரோகிணிக்கு. அவங்க செல்லை எடுக்க முடியல. 2வது நாள் முயற்சி பண்ணி பார்க்குறாங்க, முடியலை. அப்போ ரோகிணி நினைக்கிறாங்க, முத்து வெளியூர் எங்கேயாவது போயிட்டு வந்தாருன்னா நல்ல செல்லை வச்சுட்டு நல்லா தூங்குவார். அந்த நேரத்தில் தான் நம்ம எடுக்கணும். என்றைக்கு வெளியூர் பயணம் போகிறாருன்னு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலை சிட்டி ஃபோன் பண்ணி கேட்குறாரு, அம்மா அவன்கிட்ட சொல்லி 2 நாள் ஆச்சு, என்னம்மா செஞ்ச அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், முத்து செல்லை சாதாரணமாக எடுக்கிறதோ வைக்கிறதோ முடியாத காரியம். அவருக்குன்னு ஒரு ரூம் இருந்துச்சுன்னா நைஸாக அவங்க தூங்கும் போது எடுத்துடலாம். ரூம் எதுவும் கிடையாது. அவருக்கு எப்போ தூக்கம் வருதோ மொட்டை மாடியில் படுப்பாங்க, ஹாலில் படுப்பாங்க. அன்டயத்தில் வருவார் போவார். ஆனால் வெளியூருக்கு பயணம் ஒரு ஆஃபர் போனார்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வீட்டில் தூங்குவார். வெளியூர் பயணம் தான் என்றைக்கு போவான்னு தெரில அப்படிங்கிறாங்க. நானே அதுக்கு ரெடி பண்ணிடுறேன். எனக்கு தெரிஞ்சவங்கள ஒரு ஆஃபரை கூப்பிட்டு வெளியூர் போக சொல்கிறேன். வரும்போது விட்டுட்டு வரும்போது ரொம்ப அசதியாக வர்றது அளவுக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றது அளவுக்கு பண்ணிடுவோம். பண்ணோம் அதோட நான் கண்டிப்பாக தூங்குவார். தூங்கினோன்னா அந்த செல் எடுத்துரு, செல்லில் அந்த வீடியோ உனக்கு ஃபார்வேர்ட் பண்ணி எனக்கு ஒரு காப்பி அனுப்பிடு, எல்லாருக்குமே அனுப்பிவிட, நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. உடனே சிட்டி அவங்க தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிறாங்க, இந்த மாதிரி முத்து நம்பர் இது, கார் ஆஃபர் புக் பண்ணு, ஆந்திரா வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லு. அவர் வாரம்பான், நேராக ஆந்திராவுக்கு கூட்டி போயிட்டு உடனே ரிட்டர்ன் அப்படின்னு. என்ன ரிட்டர்ன் வாங்க, வந்தோடனே ரொம்ப அசதியாக வருவான். வந்த உடனே வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அப்படி படுப்பான். செல்லை வச்சுட்டு அம்மாவில் தூங்கிடுவான். அப்படி இருக்கும்போது செல்லை வச்ச உடனே ரோகிணி எடுத்துடுவான். ரோகிணி எடுத்து வேலையை பாருங்கன்னா சீன் ஓவர் ஆகிரும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு எத்தனை நேரம் செலவாயிட்டாலும் பரவாயில்லை அப்படிங்கிறாங்க. நான் சென்னை பண்ணிடலானே அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. தலைவரை ஆந்திரா வரைக்கும் போன ஒரு ஆஃபர் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. எத்தனை நாள்ண்ணே அப்படின்னு கேட்குறாங்க. போகிறோம் உடனே திரும்புகிறோம் அப்படிங்கிறாங்க. அப்படியா, உடனே திரும்பிடலாமா அப்படிங்கிறாங்க. டிரைவர் நீங்கள் அப்போ மாற்று டிரைவர் வேணால் கொண்டு வாங்க அப்படின்னு. இல்லை நானே ஓட்டிடுவேன் அப்படிங்கிறாரு. உடனே மீனாட்ட சொல்கிறாங்க, மீனா நான் ஆந்திரா வரைக்கும் போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க பார்த்து போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே கிளம்பி போகிறாங்க. அப்போ மீனாட்ட சொல்கிறத கேட்டுக்கிறாங்க ரோகிணி. ஓ ஆந்திரா போகிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சிட்டிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. சிட்டி ஆந்திரா போகிறானா முத்து, போயிட்டு எப்படி வருவானா, அதை எடுத்துடுறேன் அப்படிங்கிறாங்க. நான் தான் அதை ரெடி பண்ணி அனுப்பியிருக்கேன், உனக்கு சொல்ல நினச்சி நீனே அடிச்சிட்ட. இந்த மாதிரி அவனை ஆந்திராவுக்கு தான் அனுப்பியிருக்கேன். வந்து உடனே திரும்பி வருவாங்க. வரும்போது உனக்கு தகவல் சொல்லிடுறேன். அவன் நல்லா தூங்குவான். நீ அந்த செல்லை எடுத்து அந்த வீடியோவை மட்டும் ஃபார்வேர்ட் பண்ணி விட்ரு, அதான் நீ செய்ய வேண்டியது அப்படிங்கிறாங்க. சரி சிட்டி நான் கண்டிப்பாக பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. எப்படி இருக்குது இந்த சூழ்நிலை. ஆந்திரா வரைக்கும் போகிறாங்க. முத்துக்கு ரொம்பவே டவுட்டாக இருக்குது. இங்கேருந்து ஆந்திரா போகிறாங்க. ஆந்திரா போகக்கூடிய எந்த சூழ்நிலையும் இருந்த மாதிரி இல்லை. சும்மா சலன்னு பேசிட்டு வராங்க. அங்கங்கே நிப்பாட்டிக்கிட்டு சரக்கு அடிச்சுட்டு வண்டியில் ஏறுறாங்க. அடுத்தாப்புல ஆந்திராவில் போய் ஒரு டீயை குடிச்சிட்டு மறுபடியும் இங்கே கிளம்பி வரது இடமோ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு மனசுக்குள்ள யோசனையாக இருக்குது. சார் நம்ம சென்னையிலேருந்து நீங்கள் டீ குடிக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், ஆந்திராவில் டீ நல்லாயிருக்குன்னாங்க, அதான் நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு வந்து குடிக்கோம் அப்படிங்கிறாங்க. ஓ டீ குடிக்கிறதுக்கு நீங்கள் கார் வாடகை ஒரு 7,000 கொடுத்து வரீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நேராக கூப்பிட்டு போகிறாங்க. போகும்போதே ஒரு டவுட்டு, செல்வம் இந்த மாதிரி ஒரு 2 பேர் காரை புக் பண்ணாங்க, பண்ணிவிட்டு ஆந்திரா வரைக்கும் போனேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நல்லது தானடா அப்படிங்கிறாங்க. நல்லது தான், ஆனால் அவங்க ஒன்றுமே செய்யலை. அங்கேருந்து இங்கே ஒரு டீயை குடிச்சிட்டு ரிட்டர்ன் ஆகணுங்கிறாங்க. ஒரு இடத்துல நின்று டீ குடிச்சிட்ருக்காங்க. நான் தள்ளி நின்று பேசுகிறேன். எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது, என்ன விவரம் எது வரும்னு தெரில அப்படிங்கிறாங்க. அவங்க ஃபோட்டோ தான் நைஸாக எடுத்து அனுப்பு அப்படிங்கிறாங்க. சரி ரைட் நான் எடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க. உடனே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நான் போடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நான் தான் போட்டுருவேனே அப்படிங்களா. இல்லை முத்து, உங்கள்கிட்ட அந்த மாதிரி காமிக்க வேண்டாம், நான் காமிக்கிறேன். இவங்களை யாராவது சிட்டிக்குள்ளே பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் செல்வம் கேட்குறாரு. கேட்கும்போது இவங்கெல்லாம் சிட்டி கேங்கு, இவங்க சிட்டி இருக்காமல வட்டி போடுறாங்களோ அவங்க கேங் தான் அப்படிங்கிறாங்க. ஓ அவங்க கேங்கா அப்படின்னு சொல்லிட்டு நேராக முத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. முத்து, அவனை 2 பேர் வேறு யாரும் கிடையாது, சிட்டி கூட வேலை பார்க்குறவன தான், சிட்டி கேங் தான் அப்படிங்கிறாங்க. ஓ அவன் வேலை தானே இது, அவன் இங்கே வரைக்கும் கூட்டி வந்துட்டு அங்கே வர உடனே சென்னைக்கு போகணுங்க, என்ன தான் செய்யணும்னு நினைக்கிறான்னு தெரில. சரி எதுக்கும் தெளிவாக முத்து அப்படிங்கிறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாரு. அண்ணா வேறு எதுவும் கதை இருக்கா அப்படிங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களை நேராக ஒரு இடத்துல நாங்கள் சொல்கிறோம், அங்கே இறக்கி விட்ரு அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்ருங்க சென்னையில் அப்படிங்கிற. பஸ் ஸ்டாண்டில் கொண்டு இறக்கி விட்றாங்க. அங்கேருந்து சிட்டிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. சிட்டிண்ணே, நீங்கள் சொன்ன மாதிரி ஆந்திரா கூட்டி போய் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாச்சு,
ஆள் ரொம்ப தூக்கச்சடவாக இருக்கான். நாங்கள் கூட கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம், அவன் ரெஸ்ட்டே எடுக்கலை. அதனால் கண்டிப்பாக வீட்டுக்கு போனால் நல்லா தூங்குவான் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சரி ரைட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நேராக ரோஹிணி சொல்கிறாங்க, அவர் முத்துன்னு ஒரு 1/2 ஹவரில் வீட்டுக்கு வந்துடுவான். வந்த முன்னாடி நீ வந்து செல் எடுக்க வேண்டியது உன் பொறுப்பு, பார்த்துக்கோ அப்படிங்கிற. நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வீட்டிலேருந்து எல்லாருமே வேலைக்கு போயிடுறாங்க. ரோஹிணி மட்டும் வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ மீனாவும் காலையில பூ கொடுக்க போயிடுறாங்க. இப்போ மீனாவுக்கு ஃபோன் அடிக்காங்க. மீனா எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. பூ கொடுக்க வந்திருக்குங்க அப்படிங்கிறாங்க. மீனா இன்னும் 1/2 ஹவரில் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க வாங்க அப்படிங்கிறாங்க. நானும் சாப்பாடு வந்து ரெடி பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. மீனா நீ வேறு பூ ஏறதுக்கு போயிட்டுன்னு சொன்னீங்க அப்படிங்க. ஏங்க பூவே வரமாங்க முக்கியம், நீங்கள் தானேங்க எனக்கு முக்கியம். நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க, நான் சாப்பாடு தரேன், நீங்கள் ரெஸ்ட் வேறு எடுக்கணும், நான் இன்றைக்கி வேலைக்கு போகல, நான் திரும்பி வந்துடுறேன், பூவை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன், நாளைக்கு பார்த்துக்கிறேன் வியாபாரத்தை அப்படிங்கிறாங்க. சரி மீனா அப்படிங்கிறாங்க. நேராக மீனா வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த சூழ்நிலையில் முத்து வந்துடுறாரு. இங்கே ரோகிணிக்கு ரொம்பவே கடுப்பாயிருது. கடுப்பானோடனே முத்து வருவார், அவர் தூங்குவார். செல் எடுத்துடலான்னு பார்த்தா இவ வேறு வராளா அப்படின்னு சொன்னால் மீனா வந்து எங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா அப்படின்னு சொல்லிட்டு, மீனா அவன்கிட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. ஒரு இடத்துக்கு ஆஃபர் போனேன், 7,000 தந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. நல்லதுங்க அப்படிங்கிறாங்க. அது இருக்கட்டும், அது யார் நீ அமர்த்திருக்கா தெரியுமா அப்படிங்க. யார் அப்படிங்கிறாங்க. சிட்டியோட ஃப்ரெண்டு தான் என்ன அங்கே கூட்டி போயிருக்கான். என்னங்க ஆச்சு, வேறு எதுவும் பிரச்சனையா அப்படிங்க. ஒரு பிரச்சனை இல்லை, அது எனக்கு என்னென்னே புரியலை. இங்கேருந்து என்ன கூப்பிட்டு போய் ஆந்திராவில் டீ குடிச்சிட்டு மறுபடியும் கார் எடுத்து இங்கே வந்துட்டோம். ஆனால் அதுக்கு எதுக்கு 7,000 எனக்கு பணம் கொடுக்கணும், அவங்க எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணணும் எனக்கு புரியல. வரும்போது சந்தேகமாகவே குசுன்னு யார்ட்டையோ பேசிகிட்டே இருந்தானுங்க. அவனை யார் என்ன வரும்னு ஃபோட்டோ எடுத்து செல்வத்துக்கு அனுப்பலாம். செல்வ விசாரிக்கல, சிட்டியோட ஆளுன்னு சொல்லிட்டான். ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியல மீனா அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கும் ஏற்கனவே ஆகாதில்லைங்க, ஏங்க அவன் ஆளை வச்சு அனுப்புகிறான் அப்படிங்கிற. மீனா அதெல்லாம் இருக்கட்டும், அவன் ரூபா இது பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அவன் சிட்டிக்கிட்டு இருந்து எல்லா விஷயத்துலையும் ரொம்ப தெளிவாக இருங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் மீனா, தெளிவாக தான் இருக்கணும். சரி நீ சமையல் ரெடி பண்ணு, நான் மொட்டை மாடியில் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு சாப்பிட்டு ஒரு வாக்கிங் போயிட்டு அதனால் ஒரு குளியல் போட்டு தூங்கிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. இதில் மொட்டை மாடிலே வாக்கிங் நடந்துகிட்டே இருக்கார். இங்கே ரோஹிணி இந்த மீனா எப்படியும் மதியம் பூ கொடுக்க போயிடுவாங்க, முத்துக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நம்ம செல்லை எடுத்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு தயார் நிலையில் இருக்காங்க. அப்போ மீனாவுக்கு கரெக்டாக சமையல் முடிச்சோடனே ஒரு ஃபோன் வருது. ஏம்மா இந்த மாதிரி கொஞ்சம் பக்கத்தில் பூ கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சரிக்கா வாரேன் அப்படிங்கிறாங்க. ரோஹிணிக்கு பயங்கர சந்தோஷம். ரைட்டு மீனா கரெக்டாக போகிறா, முத்து இப்போ சாப்பிட போகிறான், சாப்பிட்டு தூங்க போகிறான், குளிச்சுட்டான் தூங்க போகிறான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மொட்டை மாடியில் நடக்கும் போதே முத்து நினைக்கிறாரு, இந்த வீடியோ இருக்குது, ஒரு வேளை நம்ம நல்லா தூங்கிட்டோம் அப்படின்னா அந்த செல்லில் இருக்க வீடியோ அவனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த வீடியோவை சத்யாவுக்கு எதிராக பொண்ணாக இனி அசிங்கப்படுத்தலாம், இல்லை அந்த மீனாவை குடும்பத்தை அசிங்கப்படுத்தலாம்னு சொல்லி கூட நினச்சிட்டு போனோம். அது எதுக்கு நம்ம கையில் இருக்க இந்த வீடியோவை அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லில் இருக்க வீடியோவை அழிச்சிடுறாரு. அப்புறம் உள்ளே போய் செட்டிங்லேயும் போய் ஃபுல்லுமே அழிச்சிடுறாரு. மறுபடியும் டவுன்லோட் பண்ணி பார்க்குறாரு, வரல. ரைட் எல்லாம் மொத்தமாக அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருப்தியாக வந்து சாப்பிட்றாரு. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே மீனா ஃபோன் அடிக்கிறாங்க. எங்கள் பக்கத்தில் பூ கொடுக்க வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி கொடுத்துட்டு வா அப்படிங்கிறாங்க. பூ கொடுத்துட்ருக்காங்க மீனா. இங்கே முத்து சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு கரெக்டாக ஒரு ஹால் பக்கத்தில் அவங்க கட்டிலில் போய் ஒரு துண்டை வச்சு தூங்குறாரு. செல்லை ஓரமாக வச்சுறாரு. நல்லா தூங்கிடுறாரு. தூங்கினோடனே இவங்களுக்கு ரோகிணிக்கு பயங்கர சந்தோஷம். வீட்டில் யாருமே இல்லை, நானும் முத்து மட்டும்தான் இருக்கோம். முத்து நல்லா தூங்கிட்டார். அவர் செல்லை போய் எடுத்தால் அவருக்கு கூட தெரியாது அப்படின்னு சொல்லி பதுங்கி போய் ரோகிணி வந்து முத்து செல் எடுக்கிறாங்க. அப்போ கரெக்டாக மீனா வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. இவங்க எதுக்கு என் வீட்டுக்கார் செல் எடுக்காங்க அப்படின்னு பார்க்குறாங்க. எடுத்தோடனே அப்படியே செல்லை நோண்டுறாங்க. செல்லை நோண்டி பார்க்குறாங்க. கேலரியில் ஒரு வீடியோ கூட இல்லை. இதை பார்த்து ரோகிணி அப்படின்னுட்டுருக்காங்க. ரோகிணி நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆகா மீனா வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சும்மா தான் செல் அடித்து மறைச்சா தான் எடுத்தேன் அப்படிங்கிறாங்க. அவங்க செல் அடித்தா அவங்களெல்லாம் நீங்கள் எந்தீங்கன்னு தானே சொல்லணும், ஏன் அவங்க செல் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னுட்டுருக்கோம். முத்து என்ன மீனா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க உங்கள் செல்லை எடுத்து அந்த பொண்ணு ரோகிணி வந்து செல்லை நோண்டிகிட்ருக்காங்க, கேட்கும்போது செல் அடிச்சிச்சு அதான் எடுத்தேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அந்த செல்லை கொடுங்க ரோகிணி அப்படிங்கிறாங்க. செல்லை வாங்குறாங்க. வாங்கி பார்க்குறாங்க. மிஸ்டு காலே இல்லை. என்னம்மா ஃபோன் அடிச்சுன்னு சொல்கிறேன், இப்போ ஃபோன் வந்து நோண்டியிருக்கேன், மிஸ்டு காலே இல்லை அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி திருன்னு முழிச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலை விஜயாவும் வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. உடனே மீனா பக்கத்தில் வராங்க. ரோகிணி நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, என் வீட்டுக்கார் படுத்து கிடக்காரு,
அவரே வெளியூருக்கு வண்டி போட்டு வந்து படுத்து கிடக்காரு. அவர் செல் எடுத்து நீங்கள் நோண்டிகிட்ருக்கீங்க. அவர் செல்லில் நீங்கள் என்ன எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, எனக்கு செல்லில் காசு இல்லை, அதான் செல்லில் ஃபோன் அடிக்கலான்னு தான் எடுத்தேன் அப்படி இப்படின்னு மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. மீனா, இவன் மாற்றி மாற்றி பேசுகிற பார்லரு ஒழுங்கா என்ன ஏதுன்னு கேளு அப்படிங்கிறாங்க. உடனே இப்படி என்கொயரி பண்ணிகிட்ருக்கோம். விஜயா வந்துடுறேன். என்னடி அவட்ட பதிலுக்கு பதில் கேட்டுட்ருக்க அப்படிங்கிறாங்க. அத்தை கொஞ்சம் அமைதியாக இருங்க. என் புருஷன் செல்லில் எதுக்கு இந்த ரோகிணி எடுத்தாங்க கேட்காம? அவங்க செல்லை நாங்கள் எடுத்தால் கேட்காம எடுத்தால் சம்மதிப்பாங்களா அப்படிங்கிறாங்க. ஏன் ரோகிணி, நீ எதுக்கு மாமா செல் எடுத்த அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி, அந்த முத்து செல்லில் ஒரு வீடியோ இருக்குது, அதை எடுக்க தான் ஆன்ட்டி எடுத்தேன் அப்படிங்கிறாங்க. அந்த வீடியோ இருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சிரிக்கிறாரு. ஓஹோ, நீ தான் வந்து சிட்டி செட் பண்ணாங்களா? ஓ, இதெல்லாம் உங்கள் பிளானில் தான் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அழிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு, எந்த வீடியோ இருக்குது பாரு அப்படிங்கிறாங்க. உடனே மீனாட்ட கொடுக்குறாங்க. மீனா, இதில் என்ன வீடியோ இருக்குன்னு காமி அப்படிங்கிறாங்க. எனக்கு எல்லாம் தெரியும் முத்து, ஆன்ட்டிகிட்ட வந்து 1,00,000 திருநது இவங்க தம்பி தானே, அந்த வீடியோ தானே அதில் இருந்துச்சு. அந்த வீடியோவை எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்க? அதான் தேடி பார்த்தேன். அதை ஆன்ட்டி இந்த செல்லை வாங்கி தேடி பாருங்கள் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், இந்த செல்லில் தான் இருக்குது ஆன்ட்டி, நான் தேடி பார்க்கும்போது எந்த ஃபோல்டர் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல, இந்த செல்லில் தான் இருக்குது, அந்த இவங்க தம்பி தான் அவங்ககிட்ட திருடுனது அந்த 1,00,000 அப்படிங்கிறாங்க. உடனே என்னம்மா உளம்பிட்டு இருக்க, போலீஸ் கண்டுபிடிச்சி 1,00,000 அம்மாட்ட வாங்கி கொடுத்தாச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, முத்து வாங்கி கொடுத்துட்டான் அப்படிங்கிறாங்க. இல்லை ஆன்ட்டி, போய் சொல்கிறாங்க, அந்த 1,00,000 திருடினது வந்து மீனாவோட தம்பி தான், அது முத்துக்கும் தெரியும் மீனாவுக்கும் தெரியும், அதை அவங்ககிட்ட சொல்லாமல் மறைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி, நீங்கள் என்ன பேசிகிட்ருக்கீங்க, வாய்க்கு வந்தாலும் பேசிகிட்ருக்கீங்க, மரியாதையை பேசுங்க அப்படிங்கிறாங்க. உனக்கெல்லாம் என்னடி மரியாதை அப்படிங்கும்போது, என் தம்பி வந்து படித்து அவன் வேலையை பார்த்துட்ருக்கான், நீ என்ன பேசுத அப்படின்னு சொல்லி விஜயா முன்னாடியே பலார்னு ரோகிணியை வாங்கினோன்னே, புக்காரி விட்றி அத்தை தூர போயிருங்க, என் தம்பி ஒழுங்கு மரியாதை படிச்சுக்கிட்டு ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்கான், அக்கௌண்ட்டில் வேலை பார்த்துட்ருக்கான், அவனை போய் 1,00,000 எடுத்தாங்க வச்சாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்க 1,00,000 மீட்டாச்சுன்னு சொல்லி என் வீட்டுக்கார்ட்ட வாங்கி கொண்டு கொடுக்காங்க, அதை மாமாட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன ரோகிணி புதுசு புதுசாக கதை சொல்லிகிட்டு இருக்கீங்க, அவ்வளோதான் தொலைச்சிருவேன் அப்படிங்கிறாங்க. மீனா, நீ எப்படி மேலே கையில் வைப்பேன், அவ்வளோதான், என் புருஷன் எப்படி கேட்காம எடுக்க முடியும், பிச்சிரும் பிச்சு அப்படிங்கிறாங்க. இங்கே மீனா பேசின பேச்சில் ரோகிணி ஆடி போய் நிற்காங்க. அப்போ ரோகிணி சொல்கிறாங்க, ஆன்ட்டி இந்த செல்லில் வீடியோ இருக்குது, இது வாங்கி பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் வராரு. எப்படி அவன் முன்னாடி கை நீட்டுவா அப்படிங்கிறாங்க. உன் முன்னாடி அவன் சொல்ல கேட்காம எடுப்பாளா? இல்லை நீ தூங்கிட்டு இருக்கும்போது அவன் முன்னாடி தூங்கிட்டு இருக்கும் செல்லை எடுத்தால் நீங்கள் சும்மா விடுவீங்களா அப்படிங்கிறாங்க. ரோகிணி, அவன் செல்லை நீ எதுக்கு எடுத்த அப்படிங்கிறாங்க. மனோஜ், இந்த செல்லில் பாருங்கள், இந்த செல்லில் ஒரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோவில் வந்து இந்த மீனாவோட தம்பி திருடின வீடியோ இருக்குது அப்படிங்கிறாங்க. டேய் செல்லை விட்றா அப்படிங்கிறாங்க. செல்லை நோண்டி பார்க்குறாங்க. ஒன்றுமே இல்லை. ரோகிணி, ஒன்றுமே இல்லையே, ஒரு ஃபோல்டரு கூட இல்லை அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி ரொம்ப ஷாக்காகிறாங்க. என்ன, ஒரு ஃபோல்டர்லேயுமே அந்த வீடியோ இல்லையா அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படிங்கும்போது மனோஜ், கொஞ்சம் நல்லா பாருங்கள், கண்டிப்பாக அதில் தான் இருக்கும்னு சிட்டி சொன்னான் அப்படிங்கிறேன். என்னது, இதில் வீடியோ இருக்குன்னு சிட்டி சொன்னானா அப்படிங்கிறாங்க. ரோகிணி ராகா உழம்பிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திருதுன்னு முடிக்காங்க. உடனே முத்து கை தட்டுறாரு. அந்த சிட்டி போட்ட பிளானில் நீ மாட்டிக்கிட்ட தானே, என்ன மாட்டலான்னு பார்த்தீங்க அதானே? எனக்கு எல்லாம் புரியுது. நான் சொல்லலை, ஆந்திராவை கூட்டி போனதுலேருந்து எல்லா பிளான் பண்ணது எல்லாமே சிட்டி தான், சிட்டியோட ஆள் தான் வந்து இந்த ரோகிணி அம்மா, சிட்டிக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறாங்க. ஒரு பதிலும் சொல்ல முடியாமல் ரோகிணி திருன்னு முழிக்காங்க. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.